Hey guys, welcome to Technical Tamilan and இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டுட்டோரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஏர்னிங் டுட்டோரியல். இந்த டுட்டோரியல் மூலமாக உங்களால் மந்த்லி ஒரு சில அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் கொஞ்சம் சென்சிட்டிவான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறதும் உண்மை தான். அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அதிக பாப்புலராக இருக்கிற 2 விமீடியா பார்ட்னர் ப்ரோக்ராமை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். ஒன்று வந்து யூசி நியூஸ் அண்ட் இன்னொன்று வந்து நியூஸ் டாக். ஸோ இந்த ரெண்டில் எது பெஸ்ட், இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, யூசி நியூஸ் உங்களுக்கு எந்த மாதிரியான விதத்தில் யூஸ் ஆகும் அண்ட் நியூஸ் டாக் உங்களுக்கு எந்த மாதிரியான விதத்தில் யூஸ் ஆகும் அப்படிங்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்க. அது மூலமாக நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். யூசி நியூஸ் அண்ட் நியூஸ் டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பாப்புலராக இருக்கிற 2 டாப் விமீடியா ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டும் தான் அதிகமான மக்கள் யூஸ் பண்ணுறதும் அண்ட் அதிகமான ரைட்டர்ஸ் இருக்கிற பார்ட்னர் ப்ரோக்ராமும். ஸோ இந்த 2 மூலமாகவுமே நீங்கள் வந்து மந்த்லி ஒரு வேலிட் அமௌண்ட்டை உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். பட் இந்த ரெண்டுலேயுமே ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஸோ அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டையுமே நான் ஒரு சின்ன கம்பேரிசன் மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி ஏதாவது சஜஷன் இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யூசி நியூஸ் அண்ட் நியூஸ் டாகில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக். அதாவது இந்த விமீடியா பார்ட்னர் ப்ரோக்ராமில் எவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு எத்தனை பேர் வியூவர்ஸ் பர் டேக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ யூசி நியூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக் ரொம்பவே அதிகம். அதாவது 1,00,000லேருந்து 1,50,000 பீப்புள்ஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வியூஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ டேக்கு 5 ஆர்டிகல்ஸ் பக்கத்தில் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1,00,000 பக்கத்தில் வியூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த சைடு நியூஸ் டாகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான வியூவர்ஸ் தான் உங்களுக்கு வருவாங்க. அப்ராக்சிமேட்டாக வந்து இப்போ டேக்கு 20,000 ஆர் 15,000 மாதிரியான வியூவர்ஸ் தான் உங்களுக்கு அதிகபட்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூசி நியூஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நியூஸ் டாகோட டிராஃபிக் வந்து ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து ஃபாலோவர்ஸ். இதுலேயும் லீடிங்கில் இருக்கிறது யூசி நியூஸ் தான். யூசி நியூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோவர்ஸ் பர் டேக்கு உங்களுக்கு 500லேருந்து 600 ஆர் 700 அந்த மாதிரியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களோட டிராஃபிக்கை பொறுத்தது. அதிக வியூஸ் வர்ற அன்றைக்கி வந்து உங்களுக்கு அதிக ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த சைடு நியூஸ் டாகில் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் டாகில் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது. உங்களோட ப்ரொஃபைலை யாராலுமே ஃபாலோ பண்ண முடியாது. உங்களோட ஆர்டிக்கலை நியூஸ் டாகே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக உங்கள் ஆர்டிக்கல் எல்லாத்துக்குமே ஷோ ஆகும். ஒரு ஃபாலோவர் உங்களை ஃபாலோ பண்ணி உங்களோட ஆர்டிகல்ஸை மட்டும் பர்டிகுலராக ஃபாலோ பண்ண முடியாது நியூஸ் டாகில். அண்ட் அடுத்து இருக்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், ரெவென்யூ. ஸோ நியூஸ் டாகில் ரெவென்யூ எவ்வளோ வருது, யூசி நியூஸில் ரெவென்யூ எவ்வளோ வருது, அது ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இல்லை இது மூலமாக நமக்கு பெனிஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுறதே வந்து இந்த ரெவென்யூவை வச்சு தான். ஸோ யூசி நியூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $4 per 1,00,000 வியூஸ். 1,00,000 வியூஸுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட $4 கிடைக்கும் யூசி நியூஸில். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூசி நியூஸில் 1,00,000 per டேக்கு வியூஸ் எடுக்கிறது வந்து ஒரு முடியாத காரியம் கிடையாது. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் டேக்கு உங்களால் $4 ஏர்ன் பண்ண முடியும் ஃப்ரம் யூசி நியூஸ். அட் தி சேம் டைம் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா 20,000 வியூஸுக்கு கிட்டத்தட்ட ₹500 இந்தியன் கரன்சி படி ₹500 உங்களுக்கு வந்து நியூஸ் டாக் தராங்க. ஸோ இந்த ரெவென்யூ ரேட்டிங்கில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் டாக் வந்து ரொம்பவே அதிகம் லீடிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 1,00,000 வியூஸுக்கு $4 அண்ட் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 20,000 வியூஸுக்கு ₹500 வந்து ரொம்ப அதிகமான விஷயந்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யூசி நியூஸை விட நியூஸ் டாகில் வந்து அதிக ரெவென்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் அப்ரூவல் டைம். ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பெண்டிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் அதை அந்த கம்பெனி ரிவ்யூவர்ஸ் ரிவ்யூ பண்ணிட்டு தான் அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து யூசி நியூஸில் கிட்டத்தட்ட 3 hours எடுத்துக்குவாங்க. 3 hoursங்கிறது வந்து ஒரு 2.5 hours வந்து உங்களுக்கு உங்கள் போஸ்ட்டை அப்ரூவல் பண்ணிடுவாங்க ரிவ்யூ பண்ணதுக்கப்புறமா. இன்கேஸ் அது உங்கள் போஸ்ட்டில் ஏதாவது தவறாக இருந்துச்சு அப்படின்னா அதை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பக்கம் நியூஸ் டாகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 24 hours எடுத்துக்கிறாங்க. 24 மணி நேரம் உங்களுக்கு வந்து எடுத்துக்குவாங்க நியூஸ் டாகில் ஒரு ஆர்டிக்கல் அப்ரூவ் ஆகிறதுக்கு.
இது வந்து யூசி நியூஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகம்தான். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் அண்ட் இண்டெக்ஸ் பாயிண்ட். ஸோ யூசி நியூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் பாயிண்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிற 2 விஷயம் இருக்குது. இந்த 2 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். கிரெடிட் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருந்தாலும் சரி, இல்லை இண்டெக்ஸ் பாயிண்ட் கம்மியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. அதிகமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு யூசி நியூஸ் ப்ரொவைட் பண்ணுற சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த பக்கம் நியூஸ் டாக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரி எதுவுமே கிடையாது. கிரெடிட் பாயிண்ட்ஸ், இண்டெக்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. கிரெடிட் பாயிண்ட், இண்டெக்ஸ் பாயிண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு கடைசியில் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து யூசி நியூஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து தனியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கேர் சர்வீஸ். மார்னிங் 8 o'clockலேருந்து நைட்டு 9 or 9:30 சம்திங் உங்களுக்கு வந்து ஆன்லைன் கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் லைவாக அவங்க கூட சேட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் டாகில் அந்த மாதிரி கஸ்டமர் கேர் சர்வீஸ் எதுவுமே கிடையாது. உங்களோட ஆர்டிக்கலில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் ஒன்லி ஃபீட்பேக் மட்டும் தான் கொடுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக் ரெஸ்பான்ஸ். இன்கேஸ் உங்களோட ஆர்டிக்கல் சஸ்பெண்ட் ஆனாலோ இல்லை ஆஃப்லைன் ஆனாலோ வந்து நம்ம ஆர்டிக்கலை வந்து ஃபீட்பேக்காக அவங்கக்கிட்ட தெரிவிக்கலாம். ஸோ அதுக்கு யூசி நியூஸோட ரெஸ்பான்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 to 4 days. நீங்கள் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, என்னோட ஆர்டிக்கல் ஆஃப்லைன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு யூசி நியூஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுறது வந்து 2லேருந்து 4 நாட்களை எடுத்துக்குவாங்க உங்களோட ஆர்டிக்கலை அகைன் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த சைட் நியூஸ் டாகில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு 24 hours உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிடும். ஆனால் அடுத்திருக்கிறது வந்து காப்பிரைட். இன்கேஸ் நீங்கள் வேறு ஒருத்தரோட ஆர்டிக்கலை எடுத்து ரீபப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து யூசி நியூஸ் அலோவ் பண்ணிக்குவாங்க. வேறு ஒரு ஆர்டிக்கலை நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் போடுற மாதிரி போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து யூசி நியூஸ் அலோவ் பண்ணிக்குவாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து ஒரிஜினல் கண்டென்ட் ப்ரொடெக்ஷன் வாங்க முடியாது. ஆனாலும் நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணிக்கலாம் வித் அவங்களோட லிங்க்கோட. நீங்கள் எந்த இடத்துலேருந்து அந்த சோர்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த சோர்ஸ் லிங்க்கையும் கீழே சேர்த்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதை வந்து யூசி நியூஸ் அலோவ் பண்ணிக்குவாங்க. பட் நியூஸ் டாகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு கண்டென்ட்டும் நீங்கள் ஓன் ரைட்டிங்கில் எழுதுனதாக மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் எங்கே இருந்தாவது காப்பி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நியூஸ் டாக் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ காப்பி பண்ணுறதை வந்து யூசி நியூஸ் அலோவ் பண்ணுவாங்க, பட் நியூஸ் டாக் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அடுத்து இருக்கிறது ஆர்டிக்கல் ஆடிஷன். யூசி நியூஸ் வந்து ஒரு ஆர்டிக்கலை ரொம்ப அக்யூரேட்டாக செக் பண்ணுவாங்க. சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் கூட அதை வந்து சஸ்பெண்ட் இல்லை ஆஃப்லைன் பண்ணுவாங்க. பட் நியூஸ் டாகில் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக பார்க்க மாட்டாங்க, லிபரலாக பார்ப்பாங்க. பட் நீங்கள் காப்பி பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி அதிகமாக சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையாது நியூஸ் டாகில். பட் யூசி நியூஸில் உங்கள் ஆர்டிக்கல் அதிகமாக சஸ்பெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் சஸ்பெண்ட் ஆர் ஆஃப்லைன். யூசி நியூஸில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடிக்கடி உங்களோட ஆர்டிக்கல் சஸ்பெண்ட் இல்லை ஆஃப்லைன் ஆகும் வித்தவுட் நோ ரீசன். நீங்கள் ஒரு நல்ல இமேஜை போட்டிருந்தா கூட அதை வந்து வல்கர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி யூசி நியூஸ் உங்கள் ஆர்டிக்கலை ஆஃப்லைன் பண்ணுவாங்க. அண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, கிரெடிட் பாயிண்ட் அண்ட் இண்டெக்ஸ் பாயிண்ட்டில் வந்து ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் போடுறீங்க அப்படின்னா அதை வந்து எந்த ரீசனுமே இல்லாமல் யூசி நியூஸ் ஆஃப்லைன் பண்ணுவாங்க. அப்படி ஆஃப்லைன் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் பாயிண்ட்லேருந்து 30 பாயிண்ட்ஸை கம்மி பண்ணுவாங்க. 100 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால் எல்லா பெனிஃபிட்ஸையுமே பெற முடியும். 30 பாயிண்ட் கம்மி பண்ணி 70 பாயிண்ட் ஆக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி பெனிஃபிட்ஸ் குறைஞ்சிரும், இன்க்ளூடிங் ரெவென்யூ. ஸோ 100 பாயிண்ட்ஸில் மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் யூசி நியூஸில். அண்ட் இண்டெக்ஸ் பாயிண்ட்டும் அதே மாதிரி தான். இண்டெக்ஸ் பாயிண்ட் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் குறையும். ஸோ இந்த மாதிரியான எந்த பிரச்சனையுமே நியூஸ் டாகில் கிடையாது. அண்ட் நியூஸ் டாகில் வந்து ஒரு ஆர்டிக்கலை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லை ஆஃப்லைன் பண்ணுறாங்க அப்படின்னா சரியான ரீசனோட மட்டும்தான் பண்ணுவாங்க, தேவையில்லாமல் பண்ண மாட்டாங்க யூஸ் நியூஸில் மாதிரி. ஸோ தவறான காரணத்துக்காகவோ இல்லை தேவையில்லாத விஷயங்களுக்காகவோ ஆர்டிக்கலை ஆஃப்லைன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபைனலி இந்த ரெண்டில் எது பெஸ்ட், யூசி நியூஸா இல்லை நியூஸ் டாகா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்து அது உங்களுக்கு தெரிஞ்சாலும், அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் எதை பற்றி பேசணுங்கிற விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, keep stay tuned with Technical Tamilan.